பிசாசானவன் நமக்குள்ள பலவீனங்களை தூண்டுவான். அவன் நமக்கு என்ன பலவீனம் இருக்கிறதோ அவன் தூண்டி நம்மளை என்ன செய்து விசுவாசிக்க விட முடியாத அளவுக்கு சில காரியங்களை அவர் கொண்டு வருவான். ஆனா அந்த இடத்துலதான் நமக்கு என்ன இருக்கணும்? நம்பிக்கை, விசுவாசம் கூடணும். இப்போ உங்களை எல்லாம் நான் சந்திக்கிறதுக்கு இந்த ஏரியால நான் விசுவாசம் இல்லைன்னா உங்களை சந்திக்க முடியுமா? நீ செய்ய முடியுமா? நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஒருவரா வந்தா ஒண்ணும் இல்லாம வந்தான். அப்போ நம்மளோட வாழ்க்கையிலே நம்ம சில பாடுகளின் வழியாக போகும்போது அவரோட பிரமாணம் இன்னும் நம்ம கற்றுக்கொள்றதுக்கு என்ன உண்டாகுது? விசுவாசம் கூடுகிறது. அற்புதம் அவர் செய்கிறது. இந்த அற்புதம் செய்யலாம் சொல்லுவீங்களா? அப்போ ஆண்டவர் உங்களை என்ன செய்யறாங்க? நேசிக்கிறது கொண்டே இருக்கிறது. சில பாடு வழியாக அவர் உங்களை அனுப்பிச்சாங்க, ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. பாடு வழியாக ஆசீர்வதிக்கிறார். அதான் சொல்லுகிறது, இக்கட்டில் நான் உனக்கு என்ன செய்வேன்? துணையா இருப்பேன். உடனே சொல்லுங்க, ஆபத்தில் உனக்கு நான் சகாயராக இருப்பேன். நீ நெருக்கப்பட்டு இருதயம் ஊற்றி கதறும் போது அது கேட்கிறது எந்த மனுஷனும் திரும்பி போவான், ஆனா கத்தரி போகவே மாட்டான். இதுதான் நம்மளோட வாழ்க்கையிலே, கிறிஸ்துவ வாழ்க்கையிலே சரியான ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆகவே உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். இன்னும் அதிகமாக அவரோடு கூட பற்றி செல்வதற்கு உங்களை என்ன சொல்லணும்? விட்டு கொடுக்க வேண்டும், ஆயத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் தெரிந்தெடுத்தனா ஏதோ இயேசுவை பற்றி கொண்டேன் இல்லை, அவர் உங்களுக்குள்ளே ஒரு காரியம் வச்சிருக்கிறார். அதைத்தான் நம்ம அறிய வேண்டும். அதுக்கு தான் பாடு வழியாக நினைச்சேன். பரம்பனுடைய அழைப்பு பந்தய பொருளை நாம் நினைச்சோம் பெற்றுக்கொள்ளணும். பாடுகள் வழியாக பரம்பனுடைய வழியிலே சென்றடைய வேண்டும். அல்லேலூயா. ஆகவே உங்களுக்கு ஒத்த வாக்குத்தத்தம் எப்படி இருக்கிறது? அதை கேட்டு ஜெபிக்கிறீங்களா? அதை கேட்டு அது மனப்பாடம் படுத்தி அறிக்கை இடணும். ஒவ்வொரு நாளும் அறிக்கை இடணும். சாட்சி சொன்ன ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் சொல்றாரு, ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னும் அதிகமாய் பொருத்தனைகளை செலுத்துங்க, விசுவாசியுங்க, சோதனையை கர்த்தரிடத்துல கொண்டு செல்லுங்க, அவரிடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயமா உங்களுடைய சபையில என்ன செய்வாரு? சாட்சியா நடத்துவார். அல்லேலூயா. எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருந்தேன், ஆண்டவரே எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தா அது எனக்கு சார்ந்து இருக்கணும், சபைக்கு சார்ந்து இருக்கணும், பரிசுத்தத்துக்கும் இருக்கணும், சபை மக்களுக்கும் இருக்கணும், குடும்பத்தாருக்கும் இருக்கணும். நான் நிறைய நேரங்கள் அப்படித்தான் ஜெபிப்பேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் அடக்கி கொண்டே வச்சிருந்தேன். ஆனால் என் மனைவிட்ட சொல்லும்போது ஒன்றுச்சுனாங்க, அந்த மேல் நோட்டம் மாத்திரம் பார்த்தாங்க, உள்நோட்டம் பார்க்கவில்லை. அல்லேலூயா. அப்ப நான் சொன்ன அந்த வசனத்தை நீ உள் படிச்சு பாரு. நான் எதிர்பார்க்கிற அனைத்துமே அதுல இருக்கும். நான் எதிர்பார்க்கிற வசனம் அதுல ஃபுல்லாவே இருக்கும். அவர் மேலே சொல்லிக்கிட்டு அந்த ஆசீர்வாதத்தை முழுமையை கொடுத்துட்டு தான் எனக்கு அந்த கடைசி வசனத்தை வருகிறார், முடிக்கிறார். அல்லேலூயா. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நான் எதிர்பார்க்கணும், அதை தான் விரும்பினது தான் கற்றுக் கொடுத்தார். உங்களுக்கு உங்க வாழ்க்கையில விரும்பினது நிச்சயமா தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? வேதம் சொல்லுங்க, நீ விரும்புறதே உனக்கு நான் என்ன செய்வேன்? தருவேன். தருமாட்டேன்னு அவர் சொல்லவே இல்லை. ஆனா அந்த விரும்புறது எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 128ஆம் சங்கீதத்தை வாசியுங்கள். கர்த்தருக்கு பயந்து வழிகளிலே நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களிலே கனிதரும் திராட்சை செடியை போல், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயந்து பயந்திருக்கிற மனுஷன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படும். நான் எப்போ என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்படணும், முதல் சபை மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், கையும் பிரயாசத்தை ஆஸ்வதிக்கணும். இந்த வருஷம் முழுவதும் நான் அதிகமாக பிள்ளைகளுக்காக ஜெபிச்சிருக்கிறோம். உங்களுக்கு எப்பவும் உள்ள 3 நேரம் உள்ள ஜெபம் உண்டு. ஆனால் பிள்ளைகளுக்கு அதிகமாக ஜெபிக்கிறோம். இனி என்னுடைய எதிர்நோக்கம் என்னது? என்ன இது என்னுடைய எதிர்பார்ப்பது? இன்னைக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலம் கண்டு நான் சுகமாக இருக்கணும். அதே போல உங்களே சுகவாழ்வு கண்டு ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். ஆமென். உள்ள சாட்சிகளை இதை கொண்டு கர்த்தரிடத்தில் நீங்க நினைச்சிலே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்போது எனக்கு என்ன உண்டாகிறது? சந்தோஷம் உண்டாகிறது. அதே போல பிள்ளையோட வாழ்க்கையில நினைச்சது
அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய மகிழ்ச்சி, அவருடைய எதிர்கால உயர்வு காணும்படியாக நான் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, அப்போது எனக்கு சபைக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார்கள். பிரியமான புருஷன் என்று சொல்லி எனக்கு வாக்குத்தத்தம் கூட சபையோட கட்டுத்திட்டங்களை குறித்து பேசினாரு. நீ எங்கே இருக்கணும்னு பேசினாரு. அது சபைக்குரியது. ஆனா எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவர் குடும்பத்துக்காக நான் எனக்கு ஒரு ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம். உங்களை எல்லாரும் வசனங்களை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் லைட்டா போய் ஒன்று எடுத்தேன். இவன் நோண்டி எல்லாம் எடுத்தேன். எனக்குரிய எனக்கு தான், அப்படித்தானே எடுத்தேன். ஆண்டவர் எனக்கு சரியா இருந்துச்சு. குடும்பத்தை காக்கணும், சபையை காக்கணும், பிள்ளைகளை காக்கணும், தேவனுக்கு பிரியமா இருக்கணும், சமுதாயத்தை எல்லா இடங்களையும் சாட்சியா இருக்கணும். அல்லேலூயா. நீதிமான் என்று போட்டிருக்கிறோம். அப்ப நீதிமானுக்கு என்ன தேவை இருக்கிறது என்ன அந்த வசனம் திட்டவட்டமா வச்சிருக்கிறது. ஆகவே நான் விரும்புறதே எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை. ஆகவே நீங்கள் விரும்புவதை இக்கட்டில் கர்த்தர் உங்களுக்கு செய்வார், துணை செய்வார். வாக்குத்தத்தை அறிக்கையிட்டு செவியுங்கள். கர்த்தர் உங்களை எந்த வாக்குத்தத்துக்கு நீங்களை நியமிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த பாதையை கொண்டு செல்லும் ஆண்டவரே என்று செவிக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சுமந்த சபைக்காக செவியுங்கள். தொடர்ந்து மீண்டும் வியாழன் வெள்ளி சனி நாட்களிலே ஆலயம் தொடர்ந்து இருக்கும். மற்ற நாட்களில் நான் கொஞ்சம் ஃப்ரீயான பொருள் தொடர்ந்து வீடுகளில் ஷிஃப்டான பொருள் அனைத்திலும் சபை தொடர்ந்து இருக்கும். நீங்கள் ஜெபிக்கிறவங்க வந்து ஜெபியுங்கள், ஐக்கியப்படுங்கள். அதனால சபையோட ஆசீர்வாதம், உங்களுடைய ஆசீர்வாதம் சபையிலே தேவனுடைய பலிபீடத்திலே அக்கினி அடிச்சு தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கும். மங்க விடக்கூடாது. ஆலயத்திலே பலிபீடத்திலே ஜெபதூபம், அது என்ன செய்து எரியிற விளக்கு, ஆத்மா எரியணும். தேவன் இருக்குதா? வசனத்திலே இருக்குதா? மனுஷனுடைய ஆத்மா தந்த தீபம் அது எங்கே எரியணும்? சபையில எரியணும். உங்களோட வாழ்க்கையில் அது எரிய விடும்போது கர்த்தருக்கு நீங்க செய்யற ஒரு பெரிய ஆமா. சிலர் நினைச்சு 70 கொண்டு வந்து பேசினாட்டு கொண்டு வந்து காப்பாரு கொண்டு வச்சுட்டு ஒரு படத்தை வச்சுட்டு இருப்பார்கள். அது ஒரு மெழுகுவத்தி வச்சிருப்பாரு. ஆனா உண்மையான தீபம் யாரு? நம்முடைய ஆத்மா. அது தேவனுக்கு முன்பதாக எரியணும். அல்லேலூயா. பிரகாசிக்கப்படும். ஆகவே சபைக்காக ஆத்மாக்களுக்காக நாம பத்தாது. எங்க சபையில ஆத்மாக்கள் போதுமா? போதுமா? ஆத்மா நம்ம மட்டும் போதுமா? அப்படின்னா நிரம்பணும். எத்தனை பேர் நிரப்பறதுக்காக ஜெபிக்கிறீங்க? சரி, ஆத்மாதான் செய்யுங்கள். ஆத்மாவை விடுதலை செய்யுங்கள். ஆத்மாக்களுக்காக செய்யுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம். சில வசனங்களை சொல்லி உங்களை குயிக்கா முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 பேதுரு நிரூபம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிறார். நம்மளை என்ன செய்வார்? அவரு உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லாமா? உங்களை தாழ்த்த வந்தாரா உயர்த்த வந்தாரா? இந்த பேதுரு இது ஆவியானவரா எழுதணும் பண்ணா அவர் நிர்ணயம் எப்படி இருந்திருப்பாரு? விலகி போனவன், புறக்கணித்தவன், சபித்தவன், சத்தியம் பண்ணவன், இவர் எனக்கு தெரியாதுன்னு சொன்னவர். ஆனா எதுக்காக முந்தி போவாரு? நிதானத்துல நிக்க மாட்டாரு. நான் அவங்க கூட என்ன செய்ய சாக கூட தெரியாதுன்னு சொன்னவர். அப்படி பிரச்சனை இருக்கிற அந்த பேதுரு மறுதளிச்சு போய் அவருடைய அந்த பிரச்சார வாழ்க்கையை வந்து அறியாம அவர்கள் எமோஷன் ஆகி போய் பல காரியங்களை செய்தார்கள். அல்லேலூயா. விலகி போனார்கள், மறுபடியும் மீன் பிடிக்க போனார்கள். கடற்கரை இயேசு மறுபடியும் போனார். அவரை வச்ச முதல் சிஷ்யன் தேடி போனாங்க. என்ன அவர் எவ்வளவு அன்புள்ளவர் நல்லா யோசிச்சு பாருங்களேன். விட்டுட்டு போனாரா?
இல்ல திருப்பி திருப்பி அவரை உந்தி தள்ளி என்னச்சுது. ஏன்னா அவன் மேல ஒரு திட்டம் வச்சிருந்தது. அல்லேலூயா. அந்த பேதுரு தான் இங்க சொல்லுகிறது என்ன செய்தி? ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. எப்படி அவருடைய கைகளில் நாம் இருக்கணும். அவரை கையில பிடிக்கி போனா உடனே பிடிப்பான். வார்த்தையிலும் செயல்களிலும் நம்மளோட மாதிரியான வாழ்க்கையை விட்டு விலகி போகும்போது நம்ம அவரோட கை நினைச்சுதான் விலகி போகிறான். அவன் எளிதிலானவன் பிடிப்பான். அதனால ஆசுமுகத்தை அவர் வச்சிருக்கிறான். அவரோட பலத்த கருத்துக்குள்ள நிச்சயமா அடங்கி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அவர் ஆஸ்வதிக்கிறதுனால அவருடைய ஏற்ற வேலையை நான் வச்சிருக்கிறேன். நான் இப்போ அருமையான சொல்லுகிறேன். அவரை உயர்த்தினா ஒரு ஆண்டவருடைய பிள்ளையாக நாம் மாறும் போது, தேவனுக்குள்ள நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, தேவனுக்கு நம்ம வாழும் போது ஒரு திட்டம் அவர் நிர்ணயிக்கிறார். ஒரு ஆசீர்வாதத்தோட நிர்ணயம் அவர் நிர்ணயிக்கிறார். அது நமக்கு உடனே வராது. உடனே வந்தா நமக்கு என்ன நடக்கும்? உடனே பெற்றுக்கொண்டோம், உடனே அனுபவிச்சோம். அதோட வலிமை நம்ம என்ன செய்யறது இல்லை, அறியாம அதோட பவரை அறியாம நம்ம பெற்றுக்கொண்டோம்னு போயிட்டே இருப்பாங்க. ஒரு தடவையா 2 தடவையா இல்லாவிட்டா ஒன்று சொல்லிக்கிட்டு போயிட்டு மறந்து போய்விடுங்க. அது மனுஷனோட இயல்பு. அதே நேரத்தில் ஆண்டவர் சில பாடு வழியாக நம்மளை உயர்த்திருக்காரு. ஏற்ற காலம் வச்சிருக்கிறது. ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அவளோட கருத்துல நம்ம இருக்கும்போது அதனாலதான் ஆண்டவரோட வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அனுதினம் என்ன தேடணும்? என் சமூகத்தை தேடணும், தேவ சமூகம் தாடணும், ஐக்கியப்படணும், ஒற்றுமையா இருக்கணும், சபை கூடுதல் விட்டு விடாத என்றெல்லாம் இந்த வேதம் அடையாளம் காட்டுதுன்னா இன்னும் 5 வருஷம் ஆய்வு ஆஸ்வதிக்கிறீங்க. அப்ப யோசிக்கணும். 10 வருஷம் ஆஸ்வதிக்கிறீங்க, இல்ல 15 வருஷம் ஆஸ்வதிக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் ஒரு வேலை வச்சிருப்பாரு, ஆண்டவர் நேரத்தை வச்சிருப்பாரு. ஏற்ற வேளையில் உங்களுக்கு எனக்கு உங்களுக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த வேலைக்கு நம்ம இதை மறந்துடக்கூடாது. தேவனை ஏன் தேடுகிறான்? இந்த குறை எனக்கு தீரலினா நான் என்ன சொல்ல, ஏற்ற வேளையிலே எனக்கு ஆசீர்வதிக்க நான் அவருடைய கரத்தில் இருக்கணும்னா நான் அவரை அனுதினம் தேடணும். எத்தனை பேர் சம்மதிக்கிறீங்க? நம்ம சில நேரங்களில் சின்ன சின்ன காரியங்களே, ஒரு அற்புதமான காரியங்களை நமக்கு நிர்ணயம் பண்ணும்போது கர்த்தர் ஆசீர்வதிச்சு நம்ம அதுக்குள்ள திருப்தி வச்சிருப்பாங்க. ஆனா அது அல்ல தேவனோட ஆசீர்வாதம். தேவன் மேலானவங்க வச்சிருப்பாங்க. இந்த இடையில சின்ன சின்ன ஆசீர்வாதம் எது கொடுக்கனா, உங்களை விசுவாசத்தை ஊக்கத்தை தள்ளுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா சில நேரங்களில் நம்ம அதில விழுந்து போகிறோம். எதில விழுந்து போகிறோம்? அந்த சின்ன ஆசீர்வாதத்தோட அப்படியே மயங்கி போகிறோம். ஆனா பிசாசானவன் சொல்ல, நீ இதிலே மயங்கிட்டினா அதிலே உனக்கு போதும்னா தேவன் உனக்கு பெருசா வச்சிருக்கிறாரு. இந்த இதிலிருந்தே நீ மேலே வர முடியாது நினைச்சுவாங்க. அவன் சின்ன சின்ன காரியங்களுக்கு இதில் நிப்பாட்டுவாங்க. ஆனால் தேவன வார்த்தையிலே ஏற்ற காலத்தில் உயர்வுன்னா அது மேன்மையான சின்ன உள்ள ஆசீர்வாதத்தை ஊக்கத்தை கொடுக்கிறது, அது விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறது. ஆனா உயர்த்துறது வேற. அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீங்க பலத்த களத்திலே அடங்கி இருந்துட்டு பேதுரு இன்னி ஒண்ணு சொல்லுகிறது, வாசிக்கலாம். அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் எங்க வைக்கணும்? வருத்தப்பட்டும் கவலைப்பட்டும் பாரப்பட்டும் வந்தவர்களை தான் ஆண்டவர் வாசிக்கிறார். எனக்கு வருத்தமும் இல்லை, பாரமும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னா எப்படி ஆண்டவர் பிரமாணத்தை அறிந்து கொள்ளும்? சுகமா தானே இருக்கேன், எனக்கு கூட வரேன், சம்பளம் கிடைக்கிற சாப்பிடுறேன். ஆனா தேவனை எப்படி அறியும்? இயேசுவே பிதா மதிப்புறான், பிதா புத்திரனை கனப்படுத்தினான். எளிதிலே கனப்படுத்தினாரு. எளிதிலே கனப்படுத்தி இருந்தா நம்ம சொல்லலாம், இயேசு வந்தா சுகம் கஷ்டமே இல்லையா, அவரு சுகமாக வாழ்ந்தார் என்று சொல்லி என்ன செய்து கனம் பெற்றவளாக வாழ்ந்தாரா? பிறவியிலிருந்து மரணம் வரைக்கும் அவரு சந்திச்சு பெற்ற பாடுகளிலிருந்து நம்மளை சுதந்திரிச்சு கனப்படுத்தும்படியாக அவர் அந்த பாடுகளை சகித்து நம்மளை மீட்டுக் கொண்டார்.
அந்த மீட்புடைய ஆசீர்வாதம் பேதுரு சொல்லுகிறது, நீங்க அவருடைய பலத்த கரத்தில் இருங்க, அவர் ஏற்ற கூட உயர்த்துவார். அடுத்த வசனம் சொல்லுது, அவர் என்ன செய்யுது, அவர் உங்களை விசாரிக்கிறபடினாலே. நம்மளை விசாரிக்கிற ஆசீர்வாதம் நீங்க ஜெபிச்சோன்னே விசாரிச்சு அடங்கல எப்படி இருந்தது? தேவையை சந்திச்சாரா? சந்திக்கிறாங்களா? ஜெபத்தை கேட்டாரா? கேட்கிறா? சாட்சி சொன்ன சுயத்தை கல்லற அற்புதம் செய்தாரா? யாருக்கு அந்த மகிமை போகணும்? தேவனுக்கு போகணும். அப்ப தேவனை தேடினார், அவர் உண்டென்றும் தன்னை தேடலுக்கு பலனளிக்கிறாய் என்றும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம விசுவாசிக்கணுங்க. அடுத்தவங்களோட விசுவாசத்தை விட்டுருங்க. உங்களை ஆஸ்வதிக்கிறது ஏற்ற விலை கொடுத்தவர் சொல்லுகிறார், உன்னை ஏற்ற வேலையும் உயர்த்துவேன், அவருடைய மரத்த கருத்தில் என்ன செய்யணுமா? அடங்கி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனால் அவர் விசாரிக்கிறவரே. ஐயா, எத்தனையோ பேர் விசாரிப்பாங்க இல்லையா? இருக்காங்களா? சார் என்ன சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? சோத்திரம் நல்லா இருக்கீங்க. ஆனா உள்ளுக்குள்ள சில காரியங்களை வச்சிருப்பீங்களா? மேலோட்டமா விசுவாசே நல்லா இருக்கீங்களா சொல்லுவாங்க. ஆனா உண்மையா நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்களா? வாசி கேட்டதுனால அப்படியே நல்லா இருக்கீங்களா? சோத்திரம். அப்ப வாயில் என்ன வந்தது? நல்லா இருக்கேன்னு வந்துச்சு. ஆனா பாக்கி உள்ளது எங்க கொண்டு செல்லணும்? பாக்கி உள்ளது எங்க கொண்டு செல்லணும்? தேவனுக்கு உண்மையாக கொண்டு செல்லணும். பாசு போக நல்லா இருக்குன்னு சொல்ல பாசு எப்படி இருக்கும்? திருப்தியா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ளே இருக்கிற வேதனை சொல்லுகிறார், உங்களை விசாரிக்கிறபடினாலே. நான் மேலோட்டமா சொல்லி எனக்கு என்ன ஆத்மா நல்லா இருக்குதா? ஆனா அதுல வாங்கி நல்லதானே வந்துருச்சு. விசுவாசம் அறிக்கிட்டாங்க. ஆனா விசுவாசம் பூர்ணமாக இருந்தா அவரை பலத்த கருத்து. ஆமென். அந்த பேதுரு நம்மை போல பாடு இருந்தவர், கடற்கரையில வாழ்ந்தவன் தான் இல்லையா? ஒதுமே இல்லை. மணலையும் கடலையும் ஓட்ட வலையும் ஓட்ட படகை நம்பி இருந்தாங்க. ஆனா அந்த மனுஷனுக்குள்ளே தேவன பிரசனம், தேவன ஊக்கமான காரியங்களை வந்து உணர்ந்து தேவனை ருசிச்சு பார்த்த உடனே அவர் தான் ஏற்ற வேலையை உயர்த்துவாரு. ஆகவே அவருடைய மரண காலத்துக்குள்ள அடங்கி இருக்கேன்னு அவர் நமக்கு அடையாளம் காட்டுகிறார். அல்லேலூயா. நாமளும் சொல்லணும், ஒருத்தரை பார்த்து பொறுமையா இருக்க, அடங்கி இருக்க, ஏற்ற வேலையை கர்த்தரை உயர்த்துவார். இரண்டாவது சொல்ல, அவர் உங்களை மேலே விசாரிக்கிறபடினாலே நம்ம பாறையில எங்க கொண்டு செல்லணும்? அவரையெல்லாம் அவரே மேல் வைக்கணும். நமக்கு பாரம் இல்லாத யாரும் சொல்ல, எல்லாருக்கும் பாரம் உண்டு. ஆனா கர்த்தர் சொல்லி இருக்கிற உன்னை ஏற்ற வேலையில உயர்த்துவேன், உயர்த்துவேன், நிச்சயமாக உயர்த்துவேன். குடும்பத்தை ரொம்ப கவனமாக இருக்கட்டும். கர்த்தர் இன்னைக்கு அவங்களோடு கூட ஆராதனை வேளையிலே பின்பு உங்களை வார்த்தையை உங்களோடு கூட கர்த்தரை தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார். கொஞ்சம் கவனமாக அதிகமாக தேவனை பற்றிக் கொள்ளுங்கள். இந்த சத்ருவானவன் விலகி போகாதபடிக்கு ஆண்டு இருக்கிறவன் விலகி போகிறதுக்கு ஒரு விசேஷத்தை ஒரு ஒப்பு உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. அருமையான ராகேஷ் சிஸ்டர், கர்த்தர் உங்களை தான் எனக்கு சுட்டி காட்டினார். ஆகவே தேவன் உங்களை நேசிக்கிறார், உங்களை உயர்த்த விரும்புகிறார். ஒரு தடக்கட்டுகள் உங்களுக்கு இருக்கிறது. ஏனையதெல்லாம் உங்களுக்காக கேட்காதீங்க. உங்களை ஆராய்ச்சி பார்த்து முக்கியமாக ஒப்பு கொடுக்கும் போது நீங்களே இந்த சாட்சிகளை சொல்லுவீங்க. ஆமென். அல்லேலூயா. இங்க சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறபடினாலே உங்களை அவரை மேலே வைத்து தேவ சமூகத்தில் விரும்ப கவலை எங்க வைக்கணும்? வைக்கணும். நம்ம கவலை வச்சுக்கொண்டே ஜெபிக்க கூடாது, விட்டு விடணும். இறக்கி இங்க வச்சுட்டு நம்ம போகும்போது அவர் என்ன சொல்லுகிறார்? தெரிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். விசாரிக்கிறவரையும் விசாரிக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும்? தெரிந்த புத்தி இருக்கணும். என்னத்தை அவங்க விசாரிச்சாரு, ஏதோ வாயில வந்து சொல்லிட்டு போயிட்டோம். ஆண்டவர் ஒண்ணு விசாரி, ஆண்டவரே நான் உனக்குள்ளதான் இருக்கிறேன், உன் மரத்த கருத்துக்குள்ளதான் இருக்கிறேன், நீ ஏற்ற வேளையில் இந்த உயர்த்தபடியை நான் ஜெபிக்கிறேன்,
நான் தேடுகிறேன், நான் நாடுகிறேன், என் பாரம் உன்னிடத்தில் இறக்கி வைக்கிறேன், நான் உன்னை நோக்கி கொண்டிருக்கிறேன், நீதான் என்ன ஏற்ற வேலை உயர்த்தணும். நம்ம விசாரிக்கும் போது நம்ம எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தி உள்ளவராக இருக்கணும். நான் சீக்கிரமா முடிச்சிருவேன். விழுத்து இருக்கணும். ஐயோ, பேதுருக்கு உயர்த்துறதுக்கு அவரு ரெடியா இருக்கு, ஆனா கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கணும். விசாரிக்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவது சொல்லுகிறார், அவரை கவலை இல்லாம முழு மேல என்ன சொல்லணும்? எத்தனை பேர் ஆண்டவர் மேல வச்சு ஜெபிக்கிறீங்க? கவலை இல்ல யார் மேல வச்சிருக்கீங்க? ஒரு சிலருக்கு பிள்ளை மேல கவலை இருக்கும், அப்படிதானே? சிலருக்கு கடத்தின் மேல கவலை இருக்கும், சிலருக்கு வீடு கட்டுறதுல கவலை இருக்கும், சிலருக்கு வீடு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு கவலை இருக்கும், சிலருக்கு பிள்ளைகளை திருமணத்துக்கு கவலை இருக்கும், சிலருக்கு வருமானம் பத்தலைன்னு கவலை இருக்கும், சிலருக்கு கடன் இல்லைன்னு கவலை, கடன் தீர்ந்து கவலை இருக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் மனுஷருக்கு இருக்கல, இருக்கா? இல்லாத யாரும் கிடையாது இல்லையா? அல்லேலூயா. ஆகவே வேற என்ன சொல்லுகிறது? நீங்க நினைச்சா உங்களுக்கு கவலை எல்லாம் எங்க வைக்கணுமா? அவரு மேலே வைப்பதா. எத்தனை சந்தோஷமா இருக்கு. அந்த பரிசுத்த நாமத்துக்கு அடுத்த ஒரு வசனம் சொல்லுகிறது, தெளிந்த புத்தி. ஆண்டவரிடத்துல வந்த போது நமக்கு இருக்க வேண்டிய அவசியமானது. 2-3 நாளைக்கு பிள்ளைகளை ஜெபிக்க வந்தாங்க. ஒருத்தர் படிப்புக்காக, ஒருத்தருக்கு வியாதிக்காக வந்தாங்க. தெளிந்த புத்தி வருதா? எங்க ஆளே காணோம். வருதா? தெளிந்த புத்தி வருதா? தெளிந்த புத்திக்குள்ள வாசனங்களை சொல்லி கொடுத்தா. சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆகும். வருவனோட ஏக்கத்தோட ஜெபிக்கணும். ஆமென். இப்ப சாட்சி வந்து சொல்ற, இனி வந்தவன் திருப்பி வர மாட்டான். சொல்லுங்க, வந்தவன் திருப்பி வர மாட்டான். கையில வந்து சொல்லுங்க, போனது போனதுதான், இனி உனக்கு இந்த சரீரத்துல இடம் இல்லை என்று சொல்லி சொல்லிக்க. போயிட்டா நீ வருவாரா? போயிட்டு வருவாரா அப்படின்னு நினைச்சா அனுப்பிச்சு வரக்கூடாது. விசுவாச அறிக்கை நமக்கு அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. இங்கே சொல்ல அவரு விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ. உங்களை ஆசீர்வாதத்துக்கு அவன் கொண்டு வருகிற ஆயுதங்கள் அநேகம் உண்டு. அதனால தெளிந்த புத்தி என்று சொல்லப்படுகிறது. இந்த உயர்வதற்கு தெளிந்த புத்தி வேணும் என்றால் நமக்கு என்ன செய்யணும்? விழித்திருக்க வேண்டும். போட்டுருக்கா போடலையா? போட்டுருக்கா இல்லையா? நமக்கு உயர்வு வேண்டாம் யாரு சொல்றாங்க? ஒரு சொல்லல. பாருங்களேன், பிச்சைக்காரன் நினைச்சது, அவன் துணி மாற்றி நல்ல வஸ்திரத்தை போனா பிச்சை எடுக்க முடியுமா? நல்ல ட்ரெஸ்ஸோட போட்டு பரிச்சட்டு போயிட்டு போயிருந்து பிச்சை விடுங்க, கீழே மேலே இருக்க உனக்கு என்னடா முறை இருக்கு போட அப்படிப்பாரு. அப்படித்தானே? அப்படிதான் கொடுப்பாரு. ஆனா அவன் அழுக்கு ட்ரெஸ் போட்டிருப்பான், நல்ல இடத்துல படுக்க மாட்டான், நல்லா தூங்க மாட்டான். ஆனா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 500 ரூபாய் சம்பாதிப்பான். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? சம்பாதிப்பான். இது அவன் அனுபவிக்கிறானா? இல்ல. சரியா தூக்கம் இருக்காது, முடி இருக்காது, சாப்பாடு இருக்காது, மரியாதை இருக்காது. அவன் காலை வேலை ஏந்திரிச்சு தெரியல நீட்டுவாங்க. அது நீட்டி நீட்டி சேர்த்து 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 கொண்டு வந்து எங்க வைப்பாங்க? எங்கேயாவது கொண்டு வச்சிருப்பாது. யாரோ அனுபவிக்காதவங்க கொண்டு போய் அனுபவிச்சுக்கணும். நல்லா புரிஞ்சிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே தேவனோட வார்த்தை சொல்லுகிறது, உங்களை ஆசீர்வாதத்தை செதற பண்றதுக்கு அவன் கொண்டுகிற ஒரு காரியங்கள் அங்க சொல்லப்படுகிறது. நீங்கள் விழித்திருக்க வேண்டும். ஆகையால் எதிராளியானவன் உங்களை என்ன செய்து எச்சிக்கிற சிங்கம் போல வரும். எவனை விழுங்கலாமோ என்று வரும். உங்களே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணக்கூடிய அளவுக்கு பல போராட்டங்களை கொண்டு வந்து அவன் உங்களை என்ன செய்யும்? விசுவாசத்தை விட்டு விலகி போகிறதுக்கு பல காரணங்களை கொண்டு வரும். இப்ப நீங்க பாரம் இல்லைன்னு சொன்னீங்க, இந்த பாரங்கள் உங்களுக்கு சாதிக்கப்பட முடியாத வரும்போது விசுவாசம் நினைச்சது கடுகளவு உங்களை வாயில் வருகிற வார்த்தையை பிடிச்சு கொண்டு நினைச்சு உங்களை விசுவாசத்தை விட்டு விலகி போகும். உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. நம்ம திருப்பி திருப்பி அந்த வசனத்துக்கு மாறாக செயல்பட பேச நினைச்சது யாருக்கு அது சாதகமா மாறும்? எதிராளியான பிசாசுக்கு ஒரு ஆயுதமாக மாறும். அதனால இந்த 3-4 வசனங்களை விழித்திருக்கணும். கவலை அவர் மேல வைக்கணும். தெளிந்த புத்தி உள்ளவராக இருக்கணும்.
கரத்திலே அடங்கி இருக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே அவரு பிடித்த நாள் போல அவரோட நோக்கம் இருக்குன்னா என் கரத்துல தான் இருக்கு. இயேசுவே சொல்லுங்க, என் கரத்துல இருங்க, அடங்கி இருங்க, ஏற்ற வேளையில உயர்த்துவார். அல்லேலூயா. ஆகவே உயர்த்துகிறது கர்த்தர் அறிந்திருக்கணும். ஆமென். எதிராளி எப்படி எவன விழுங்கலாமோ என்று அவன் என்ன செய்வான்? வகை தேடுவான். உங்களோட பலவீனங்களை வந்து பார்ப்பான். பைபிள் வாசியா தூங்கிட்டே இருந்தேன். அப்புறம் என்ன செஞ்சேன்? ஜெபம் பண்ணியா? அது காலை வேலைக்கு ஒரு அவசரத்தில் ஜெபிக்கிறேன். அப்ப ஸ்டெப் சொல்றான், சரி வாக்குத்தத்தம் யாரும் பண்ணியது இல்லை. இப்படி சின்ன சின்ன காரியங்களே அவன் உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு காரியங்கள் அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு எத்தனை தேவை இருக்கு தெரியுமா? அதெல்லாம் நாடிச்சு ஏதாவது முடிக்க பாருங்க பாப்பா. எதெல்லாம் விடல? ஜெபிக்க விடல, பைபிள் வாசிக்க விடல, வேத ஞானிக்க விடல. இதெல்லாம் விட்டு விட்டு நினைச்சுறாங்க, பிரச்சனைகளே நினைப்போம். அவன் பாப்பா எனக்கு இது போதும், நீ வசனங்கள் பைபிளோட வாசி, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனா அவன் நம்மளோட வாயில் வருகிற பிடிக்கும், நம்மளோட பலவீன பகுதியை பிடிக்கும், நம்மளோட வாயில் என்ன வெளிவருகிறதோ அதை பிடிக்கும். அதனால் தெளிந்த புத்தி உள்ளவராக இருக்கணும். அல்லேலூயா. அவனுக்கு வேற எது வேண்டாம். உள்ளே இருக்கிற பலவீனங்கள் நீங்க வாயினால அறிக்கையிட்டால் அது அவனுக்கு சாதகமாகும். எவனை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறது கொம்பும் தும்பிக்கை வச்சுக்கிட்டு அல்ல, பெரிய குணத்தோட வச்சல்ல. உங்களை பலவீனங்கள் அவனுக்கு என்ன செய்யுது? ஆயுதமாக மாறும். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களோட பலவீன அவிசுவாசம், ஜெபக்குறவு, வேத வாசிப்பு குறைவு, சபை கூடுதலை விட்டுவிடு, ஐக்கிய குறைவு. நீ தனியா தானே இருக்கிற, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ அப்படியே தனியா தானே இருக்கிற, இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழைத்துக்கு தானே போகல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜெபத்துக்கான போல ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி யாரு ஊதுவா? யாரு ஊதுவா? இந்த ஊதல் இயேசுவா ஊதுறாரு. ஊதுவா வேலைக்கு தானே, வியாபாரத்துக்கு தானே பாச போறாங்க. அவனுக்கு அது ஒரு சாதகமா இருக்கு. நீங்க கடவுளுக்கு பிரச்சனை இருக்கு, பிரச்சனைகளா இருக்கு. இதிலேயே வச்சு நினைச்சது ஆவிக்குரிய தரத்தையும் தேவனோட வரத்த கருத்துக்களை நீ இருக்கோ இல்லையோ அவனுக்கு தெரியாது. ஒரு கொஞ்ச நாள் கழிப்பு உங்களுக்கு என்ன தெரியும்? நான் ஆண்டவருக்குள்ளே இல்லை, விலகி கொண்டே இது ஒரு சாதகமான காரியமாக பிசாசனை என்னச்சுடா வளைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் விழித்திருங்கள். ஏற்ற வேண்டும் அவருடைய உயர்த்தவருக்கு என்ன செய்யணும்? நான் யாருடைய கரத்திலே இருக்க வேண்டும் என்று வேதம் அடையாளம் காட்டுகிறது. அல்லேலூயா. அப்ப உயர்த்துகிறது யார் என்று நம்ம அறிந்தோம், நம்மளை விசாரிக்கிறது யார் என்று அறிந்திருக்கிறோம், நம்மளோட கவலை யாருமே வைக்கணும் அறிந்திருக்கிறோம், விழித்திருங்கள் அறிந்திருக்கிறோம், எதிராளி யார் என்று அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தை தானே நமக்கு வைக்கிறாங்க. அப்ப விசுவாசத்தை இருக்கிறவங்க கருத்துக்குள்ள அடங்கியிருக்கணும். விசுவாசம் எனக்கு இருந்தா கருத்துக்குள்ள அடங்கி இருக்கிறோம். நம்ம ஒரு நிர்ணயம் பண்ணும் எதெல்லாம் விசுவாசிக்கணும் என்றுதான் முக்கியம். கட்டளை விசுவாசிக்கணும், பிரமாணங்களை விசுவாசிக்கணும், வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கணும். நமக்கு ஏற்படுத்தப்பட்ட ரட்சிப்பினுடைய ஆழங்களை அறிந்து தேவன் கொடுத்த எல்லா பிரமாணங்களையும் நம்ம விசுவாசிக்கும் போது யாரோட கட்டளைக்குள்ள இருக்கிறோம்? தேவனுடைய கட்டளைக்குள்ள அவரை வரத்த கருத்துக்குள்ளே தான். தென்காட்சி பகுதியிலே ஒரு ஊழியர்களை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே ஒரு சாட்சியாக நாங்கள் சந்தித்தோம். ஆனால் அது ஒரு பெரிய பாதகமாக சொன்ன சகோதரனுக்கு விரோதமாக செய்வதை வைத்தார். யாரு? ஒன்று ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, ஒன்று ரட்சிக்கப்படாத சகோதரன். ரட்சிக்கப்பட்ட சகோதரன் எல்லா ஆஸ்தி ஐஸ்வர்யம் இருக்கிறது. ரட்சிக்கப்படாத சகோதரன் எல்லாம் குடிச்சு விரிச்சு கூத்தாட்டம் பண்ணி எல்லா சொத்தை இழந்து கடங்காரன் வந்து நிற்கிறான். ரட்சிக்கப்பட்டவனிடத்தில் அந்த சொத்தை பிடுங்கணும் வந்து சொல்லி வாக்குவாதம் நடக்கவே இல்லை. அங்க தென்காசி மாவட்டத்தில் ஒரு பூசாரியை போய் சந்திச்சு அவன் ஒரு பெரிய மந்திரவாதி நந்தனம் செய்தி எழுதி நினைச்சாங்க. ஏவுதல் ஆவி விட்டாங்க.
ஏவுதல் ஆவி. நீங்க ஒவ்வொரு அவனுடைய வச்சிருக்கிற ஒவ்வொரு ஆவியை விட்டு விட்டு பார்த்தாங்க. போய் போனா போறாங்க, வேலை பண்ணிட்டு திரும்பி வராங்க. ஏப்பா திரும்பி வரேன்னு கேட்கிறாங்க. அவரை எதிர்க்க முடியல என்றார். எல்லா ஆவிகளையும் 7 ஆவிகளையும் விட்டார். கடைசியில வாலுள்ளவர் ஆகிவிட்டார். அது விளக்கு சொல்ல எனக்கு வேண்டாம். வாலுள்ளவர் ஆகிவிட்டார். அவர்தான பெரிய ஆவி. அவரை அனுப்பிவிட்டார். நீ தான் போய் அவர் என்ன செதுக்கிட்டு வரணும்னு சொன்னாரு. அவர்களுக்கு போக போக உள்ளே போக முடியல, அக்கினி எரியா போக முடியலான்னு சொல்லி அவரு பலத்த போராடி கொண்டிருந்தார். போராடிட்டு வந்து திருப்பி சொன்ன, நாங்க போக முடியாது, அவருக்குள்ள ஒரு அக்கினி இருக்கு, அது மூலம் உள்ளே பிரவேசிக்க முடியாது, நான் திரும்பி வந்து சொன்னாலாம். வாங்குற பணத்தையும் அது விடுதலை பெற்று கொடுக்கணும். ஒன்றும் முடியல. திருப்பி மறுநாள் இல்லையா, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதையா, அது இயேசுநாதன் அவரை சுற்றி அக்கினி போட்டு வச்சிருக்கிற, போக முடியாது, விட்டுருங்க நாங்க. ஆனா இந்த மனுஷனும் யதார்த்தமா தேவனை சார்ந்து தேவனை வரத்தக்கத்துல இருக்கிற மனுஷன் 3வது நாள் முடிகிற 3வது நாள் காலை வேளை வீட்டு வாசல் இறங்கும் போது வீட்டின ஒரு பக்கம் செவிறு 2ஆக பிளந்துட்டு அதில் ஒரு இரும்பு தகடு, செம்பு தகடும் வெளியே வருது. அது மாத்திரம் கீழே விழுந்து விட்டது. பாக்கி என்ன சிக்கிறவங்க அதை வெளிப்படுத்தி எடுத்து காட்டுறது. உன் சகோதரர்களுக்காக செய்கிற வச்சிருக்கு மகனே என்று சொன்னார். ஊழியக்காரத்தை சொல்ல போது சொன்ன, உன் சகோதரனே உனக்கு விரோதமா செயல்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. எந்த நிலைமையில் இருந்தாலும் தேவன பலத்த கருத்தில் இருந்தா தேவன் நம்ம பட்சத்தில் சொல்லுங்க. தேவனை இருக்கிற நம்ம பட்சத்தில் இருக்கிற நாம் அவருடைய கையில் இருந்தால், ஜெபத்தில் இருந்தால், வேத வசனத்தை கையில இருந்தால், விசுவாசித்தால், ஜெபிக்கிறதா இருந்தால், சபையோடு ஐக்கியமா இருந்தால், தேவனோட கட்டத்தில் நாம் இருப்போம் என்றால் நிச்சயமா சொல்லுகிற ஏற்ற வேலை அவர் வைத்துவார். ஆமென். வைத்துவாரா இல்லையா? அப்ப எங்க இருக்கணும்? நம்ம கர்த்தருடைய திட்டத்தின்படி செயல்படி நம்ம என்ன செய்யணுமா? அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு காரியங்களை நான் சொல்லி விரும்புகிறேன். வாசியுங்கள். எபேசியர் 8ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிக்க. 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபேசியர் 2:6. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு என்ன வச்சிருக்கிறார்? தயவு வச்சிருக்கிறார். தம்முடைய கிருபையின் மகா மேன்மையானது. ஒண்ணு அடங்கி இருக்கணும். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம என்ன செய்யலாம்? கிருபைக்குள்ளே தயவினாலே வந்து உயர்த்த போகிறது. தயவு இருக்கிறது. வாசிக்கலாம். மகா மேன்மை. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளோட வாழ்க்கையில எத்தனை மேன்மைகள் இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளா நம்மளோட மேன்மை. ஆமென். எந்த மேன்மையை நம்ம படுத்தினாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகா மேன்மை உள்ளது. மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. எப்படி? வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. எல்லாரும் எடுத்தீங்களா? ஏத்த வேலைக்கு வருமா? மகா மேன்மை என்ன செய்யுமா? ஏற்ற காலத்தில் வர. அது எப்படி போட்டிருக்கு? மகா மேன்மை உள்ளது வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. விளங்க செய்யும்பா. ஆண்டவரை தேட 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 மகா மேன்மை உள்ளது விளங்க செய்ய. ஐயா, ஏற்ற வேலை நான் இருந்ததுனால என்ன மேன்மைப்படுத்த விளங்க பண்ண. எங்கு நீங்க எபேசியர்ல சொல்லப்படுது. இங்க பேதுரு அடையாளம் காட்டிட்டு இங்க பவுல் அடையாளம் காட்டுற. இது மிகுந்த மேன்மை உள்ளதையா. நம்மளோட வாழ்க்கையில கிறிஸ்துவை பற்றி, அவரோட வசனத்தை பற்றி, அவரோட ரட்சிப்பை குறித்து, அவருடைய அன்பை குறித்து நாம் ஒரு நாளாவது தியானிச்சு அவரோடு அன்பு கூறுற நாட்கள் உண்டா? அந்த ஒரு நாளைக்கு சாட்சியம் இருக்கு. கண்ணீர் விடாத ஜெபம் எனக்கு திருப்தி வராது. நான்
என் இருதயம் உடையாத ஒரு ஜெபம் எனக்கு அந்த நாள் திருப்தி இருக்காது. அல்லேலூயா. அவருடைய அன்பை யோசிச்சு பார்த்தா எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. எப்போ நம்ம சொல்லுற வார்த்தை மதிக்கிறாங்க, நம்மளோட பாதைகளை சுகப்படுத்துறாங்க, நம்முடைய இருதயம் கலங்கும் போது தேவன் நமக்கு வார்த்தையால தேற்றுகிறாங்க. விலகின பகுதியிலே கர்த்தாவே என்று சொல்லும் போது அந்த பகுதியிலே எப்படி பலம் வருகிறதை உணர்கிறோம். அல்லேலூயா. இங்க மகா மேன்மை உள்ள விளங்க பண்ண படிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட. அப்ப கிருபையும் விசுவாசம் என்ன செய்யும்? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட நீங்க அவரோடு கூட எழுப்பினவங்க உண்டா? ஆமென். ஹalleluya. இப்ப நம்ம அவரோடு கூட எப்ப எழுப்பி? முதலாக பாவத்திலிருந்து விடுதலையாக்கி எழுப்பி இருக்கிறீங்களா? ஆமென். ஹalleluya. அவரோடு கூட எழுப்பி. ஹalleluya. அவர் மரித்து உயிர்த்தெழுந்தது போல நாம் பாவத்திலிருந்து மரித்து உயிர்த்திருக்கிறார் என்றுதான் அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர். இது உங்களால் உண்டானதல்ல. இது யாரால் உண்டானது? இந்த ரட்சிப்பு யாரால் உண்டானதல்ல? நம்மளால உண்டானது. இது தேவனுடைய இது தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய வெகுமதி, ஒரு பெரிய ஈவு. நம்மளோட ரட்சிப்பை அறிவினோம் கொஞ்சம் பரீட்சித்து பார்க்கணும், சோதிச்சு பார்க்கணும். எப்படி எங்க இருந்தேன், எப்படி இருந்தேன், என்னோட கொள்கை எப்படி இருந்தது, என்னோட சொல் எப்படி இருந்தது, என்னோட முரட்ட சுபாவம் எப்படி மாற்றினது, என்னோட அன்புள்ள அன்பு சுபாவம் இருந்துச்சா, என்னோட பார்வை எப்படி இருந்துச்சு, நம்மளோட கை எப்படி இருந்துச்சு, நம்மளை எதிர்கொண்டு இருக்கிற மக்களை பார்வை எப்படி இருந்துச்சு, எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது, வந்த வழிகளை யோசிச்சு பார்க்கும்போது அப்போதுதான் தெரியும் இயேசு எனக்குள்ள வந்தபடினால்தான் இந்த ஒரு மாற்றுக்கிரி எனக்குள்ளே உண்டானது. ஹalleluya. வாசிக்கலாம். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. அல்ல, நம்மட கிரியைகளினால் அல்ல, நம்மட பரிசுத்தத்தினால் அல்ல, நம்மட நீதியினால் அல்ல, நம்மட கிரியைகளினால தேவன் நம்மளை ரட்சிக்கல. யாரும் நினைச்சிடாதீங்க. முதல்ல வாசில என்ன வாசம்? இது தேவனுடைய எது? ஈவு. ஈவு பாராட்ட ஒண்ணும் இல்ல. உலகத்தாருக்கு நமக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டோம். அவன் ரட்சிக்கப்பட நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ஆனா இந்த ரட்சிப்புக்குள்ள அநேக பொக்கிஷன் உள்ள இருக்கு. அது நிறைவேறணும்னா ரட்சிப்பை கொடுத்த தேவனோட பலத்த கருத்துக்களை அடங்கி இருக்கணும். ஹalleluya. வேதம் என்ன அடையாளம் காட்டுகிறதோ அது நான் அடங்கி இருக்கணும். வேதம் என்ன உனக்கு என்ன போதிக்கிறாரோ அதில அடங்கி இருக்கணும். ஏற்ற வேலை உழைக்குவார். வசனத்தை விட்டு வெளியே போனால், உபதேசத்தை விட்டு வெளியே போனால் யாருல கைந்து வெளியே போயிட்டீங்க? அப்ப இந்த உபதேசம் மாறி போயிட்டீங்க. அப்போ அடுத்த கருத்துக்குள்ள போயிட்டீங்க. ஹalleluya. ஆகவே இந்த கருத்தில் இந்த ஏற்ற வேளையிலே உங்களை என்னை உயர்த்துவார். ஹalleluya. இங்கே வாசிக்கிறோம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்னப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். என்ன செய்யணுமா? அங்கே இருந்து வெளியே கிடந்த நம்ம இப்ப எங்க வந்துட்டோம்? ரட்சிப்புக்குள்ள வந்தோம். அப்ப எங்க அடையாளம் காட்டுகிறது? நீங்க முன்னே
முன்னே தூரமாயிருந்த நீங்கள் தூரமாயிருந்த உங்களே இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமாயிற்று. அப்ப நம்ம யார கையில இருக்கிறோம்? கையிலே ரத்தத்தில் அடங்கி இருக்கணும். முன்னே இருந்தவருக்கும் இப்ப இருக்கிறவர்களுக்கு நான் யாரோட கரத்துல இருக்கணும்? இருக்காதவர்கள் இன்னைக்கு நிர்வாணம் எடுத்துக்கணும். இன்னும் அந்த கட்டத்துக்குள்ள வரலன்னா எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி. பாத்தீங்களா? உங்க கவலை எங்க வைக்கணுமா? கவலைக்கு பரிகாரி யாரு? சமாதான. ஆனா நம்ம ஜெபித்து விட்டு தொடங்கி ஒரு 10 நிமிஷம் ஆகிறதுக்குள்ள அந்த ஜெபத்தினுடைய வல்லவே கொத்தி கொண்டு போவது நம்மளோட வாயில் என்ன வேணும்? விசுவாசமா அவனுக்கு ரொம்பவும் தேவையில்லைங்க. எங்களை கடந்த நாட்களில் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் ஒரு சென்னை முடிந்த ஒரு ஊழியக்காரர் வந்து செய்தி கொடுத்தார். கிட்டத்தட்ட 1600 ஊழியர்களாக நாங்கள் கூடியிருக்கோம். அவர் பிளெயினில் 4 மணிக்கு பிளெயினில் வந்து சென்னையில் வாங்கி ஒரு ரூமில் தங்கி 40 நிமிஷம் அவரை ஆயத்தப்படுத்தி அது காலேஜ் சர்ச்சில் வந்து பேசி கொண்டிருக்கும்போது அவர் சொன்னார், 19வது வயதில் நான் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரோட ஊழியர்களுக்கு ஊக்கம் கொடுத்து 19 வயதில் நான் ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு எளிமையான குடும்பத்தில் என்னோட வாழ்க்கை இருந்தது. ஆனால் நான் அவரோட பலத்த கரத்தில் அடங்கி இருந்து ஆயிரக்கணக்கான மக்களை ஆயுதப்படுத்தி ஒரு மேன்மையான சபையை சென்னை பட்டணத்தில் வச்சிருக்கிறோம். இந்த ஆண்டு நாட்களிலே கர்த்தர் எனக்கு கொடுத்த 20, 21, 22 வயசுலாம் கர்த்தர் எனக்கு பிசாசு துரத்துறதுக்காக பயப்படுகிறான். பல நூற்றுக்கணக்கான பிசாசுகளை துரத்த கர்த்தர் படுத்துறான். என்னோட கண்கள் எல்லாம் பிசாசை துரத்துறதா இருந்துச்சு. எல்லாம் கவனிச்சுக்கணும். முடிக்க போகிறேன். பிசாசு வந்து பிசாசு துரத்துற பாச சொல்லி இந்த டெய்லி 5, 10, 10 நடக்கும். பிசாசு துரத்தி வெளியே போகும். ஆண்டவர் விட்டுங்க வா, உனக்கு பிசாசு துரத்துற வேலைதான் அதை நிப்பான். அன்னைக்கு ஏன் ஆண்டவரே பிசாசு அவன் பிசாசை துரத்திட்டு போயிடுவான். பிசாசு அவன் நீ துரத்திட்டியா? நீ என்கிட்ட முழங்காலுக்காக போட்டு இருக்கிற நாட்கள் உனக்கு தெரியுமா? இப்ப இயேசுவே அறிஞ்சிட்டேன், வல்லமே பெற்றுக்கொண்டேன், ஊழியோ செய்கிறேன். நல்ல கவனிச்சு கேட்கணும். என்ன செய்யறாரு? ஊழி செய்யறாரு. என்ன செய்ய? பிசாசை துரத்துறாரு, ஊழி செய்யறாரு. பிசாசை ஓடி போறாரு, சோகம் பண்றாரு. ரைட்டு. ஆண்டவர் கேட்கிறாரு, நீ பிசாசை துரத்தியே ஊழி செஞ்சுட்டா, ஏன் சமூகத்துல நீ எப்ப காத்திருக்க? எப்படி நம்ம என்ன செய்யும்? ஊழியம் செய்யறோம் இல்லைன்னா சம நடத்துறோம். தேவ சமூகத்துல காத்திருக்க விரும்புறாரா விரும்பலையா? தேவ சமூகத்துல காத்திருந்து அந்த பிசாசு துரத்துறது போல அவருக்கு ஆகிய ஊழியம் நடந்தா ஊழியம் வளரல. என்ன செய்யல? ஊழியம் வளரல. தேவ சமூகத்துல காத்திருக்க அவர் ஆண்டவர் சொன்ன மாதிரி அந்த ஒரு மறுநாள் ஒரு கூட்டம் வந்துச்சு. காலை பார்த்தா ஒரு 5 வந்து படுத்துறாங்க. அதே துரத்துல கொஞ்சம் அந்த துரத்து இருக்கு. அவர் சொல்லு, நீ போய் பிசாசு துரத்துல போகிறனா நீ வந்து நீ போய் இயேசு நாமத்துல சொல்லு, போகலையா நீ வந்துடு. அவன் ஒரு பிசாசு சொல்ல, நான் போக மாட்டேன். அப்ப நீ போக மாட்டா, நான் போயிடுறேன் அப்படின்னு சொன்னாரா? அவரு சொல்லு, நீ போக மாட்டல, நீ கடை நான் போயிருன்னு சொல்லி அவர் விலகி வந்தாரா? எல்லாம் இருந்துச்சு. வீட்டுக்கு போன இந்த 3 அண்ணன் வந்தவங்கள வீட்டுல போனா எல்லாத்துக்கும் எரிச்சு என்ன செய்ய? உடம்புக்குள்ள எரிதான். போன பாட்டில் வீட்டுக்கு வந்தா எரியுதுனாங்க. எண்ணெய் எடுத்து பூசி ஜெபம் பண்ணியா பிசாசு ஓடி போயிருந்தாங்க. அல்லேலூயா. ஆண்டவர்ட்ட கேட்டேன், இப்ப புரியுதா? நீ என்ன சொல்லு, ஆசீர்வதிச்சு விட்டுரு அப்படின்னு சொன்னா நீ உன் வேலை இதான். அது மறுபடியும் ஒரு பிசாசை கூட்டிடு. உனக்கு உடம்பு நீ ஏன் சமூகத்தில் என்ன செய்யறதில்லை? காத்து. இதுக்கு மேலான ஒரு காரியம் ஓட வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப அவர் சொல்றாரு, தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு சீஃப் மினிஸ்டரோட கையிட்டு எனக்கு அனுமதி என்னச்சு? சிறுபான்மை மக்களோட போத வழி நடத்துகிற தலைவனாக உங்களை நியமிக்கப்பட்ட
யாரே நீ காத்திருந்தா என்ன நடக்கும்? அவர் டிவி சேனல்ல இவர் செய்தி கேட்கிறாரு. அநேக செய்திகளை அவர் பார்த்தாரு. அவர் பார்த்து சொல்றாரு, அந்த சாமுவேலை பாஷை கூப்பிட்டு சிறுவமா கிறிஸ்துவ மக்களுக்கு சாதகமான அங்கீகரிக்கப்படுகிற உருவ பொருள் அவருக்கு கொடுத்து தளபதியாக அவரை பொறுப்பெடுக்க சொல்லி கூப்பிட்டு அவர் வர சொன்னார். அவர் வந்து கேட்டோட பாஷை நான் உங்களை பார்க்கணுன்றதும் செய்திகளை நான் அடிக்கடி எல்லா சேனலையும் நான் பார்ப்பேன். உங்களை எனக்கு இந்த சிறுவ மக்கள் மத்தியிலே உங்களை தலைவராக்கி வைக்கணும், அந்த பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கணும். அவர் சொன்னார், எனக்கு முன்னாடி அநேகர் வந்து கேட்டிருப்பாங்க, எதிராளி வந்திருப்பாங்க, பிரச்சனைகள் வந்திருப்பாங்க. நான் இல்லை உங்களை நியமிக்கிறேன். நான் அந்த பத்திரத்தை பிறகு கொடுத்தா. அப்போ அந்த மதத்தை வாங்கிட்டு கலெக்டர் இது கவர்னர்கிட்ட கையெழுத்து வாங்கணும். கவர்னர் கையெழுத்து போடுறதுக்கு மறுநாளே கலெக்டரோட ஐபிஎஸ் அதிகாரிகளோட ஒரு போறாரு. போய் கொண்டு செல்லப்பட அவருக்கு இவருக்கு எதிராக ஒரு பெட்டிஷன் அங்கே வந்திருக்கு. இவரை பற்றி தப்பா பேச்சு ஒரு பெட்டிஷன் எழுதி அது கொண்டு வந்து ஐபிஎஸ் அதிகாரத்தை கொடுக்குறாங்க. கவர்னர் கொடுத்து பாருங்க, இந்த பாஸ்ட் இதில் நியமிக்கப்பட்டிருக்காங்க, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அவருக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவர் இந்த பெட்டிஷனை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு இந்த பேப்பர் இந்த என்ன பேப்பர் கொடுத்தது பாஸ்டர் சொல்லலை. வீட்டுக்கு வந்து இந்த பெட்டிஷன் கையில் வச்சுருந்தாங்க. இந்த 10 நாளும் இந்த ஐபிஎஸ் அதிகாரி, போலீஸ் அதிகாரி, கலெக்டர், இன்ஜினியர், அவர் சபையில் இருக்கிற மக்கள் எல்லாம் இப்படிப்பட்ட விசுவாசிகள், அந்த சென்னை மாவட்டத்தில் பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் இந்த பாஸ்டர் விசுவாசிகள் தான். அவர் 10 நாள் ரவுண்டு கட்டி ஜெபித்தாங்க. டியூட்டி முடிச்சுட்டு வந்து ஆலயத்தில் ஜெபித்தா. இது பாஸ்டருக்கு தெரியல. 10 நாள் கழிச்சுட்டு இவரை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்த இந்த பாஸ்டரை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்ல முடியாத எடுத்து கொண்டு வந்து கவர்னர் கொடுத்து இந்த பத்திரிக்கை கொடுத்தான். கையெழுத்து போட்டு பாஸ்டர் கையில் கொடுத்தாங்க. அல்லேலூயா. எப்படி உங்களுக்கு புரியுதா? சொல்ல புரியுதா? அப்ப எப்படி எங்க இருக்கா? உண்மையான மனுஷனை யார் கண்டுபிடிக்கிறான்? உண்மையான மனுஷனை யார் கண்டுபிடிக்கிறான்? ஒரு ஸ்டேட் மினிஸ்டர் அவர் பார்க்கிற அவருடைய செய்தி, அவரோட பேச்சு, அவரோட கொள்கை, அவரோட உண்மையை யாரு ஒரு ஸ்டேட் மினிஸ்டர் பார்த்துட்டு அவரை அழைத்து இந்த பதவியை பெற்று கொடுக்கிறார். தானா போனாரா? பிடிவாதம் பண்ணாரா? அப்ப அவர் என்ன கேட்டார்? என்ன அரசியலாக பெரிய கேட்டார். யார்கிட்ட? சீஃப் மினிஸ்டர். ஐயா இல்லை, அரசியலுக்கு உங்களை கூப்பிடணும், கட்சி கூட்டத்தில் பேச கூப்பிட மாட்டோம், உங்களை அதிலே நாங்கள் அழைக்கவே மாட்டேன். நீங்க ஒரு சிறுபான்மை மக்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? அரசாங்கத்தில் இருக்கிற கண்டிஷன் திட்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு உதவியா இருக்கிறது நீங்க தைரியமாக சொல்லி அவர்கள் என்ன செய்யணும்? ஒவ்வொரு மாவட்டத்திலே போய் என்ன செய்யணும்? ஊக்கத்தை கொடுத்து அவர்களை பலப்படுத்தலாம். அந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அரசியல்ல வர வேண்டாம், அதுக்காக உங்களை அழைக்கப்பட அதை ஏற்றுக்கிட்டார். அல்லேலூயா. ஏற்ற வேளையில உயர்த்தும்படி, ஏற்ற வேலை உயர்த்தும்படிக்கு எங்க இருக்கணுமா? இதனுடைய இனி 2 செய்தி இருக்கிறது. அது எனக்கு இன்னைக்கு முடிக்கிறது நேரம் இல்லை. அவர் ஏற்ற நேரத்திலே தேடாதவர்கள் தேவனை விட்டு வெளியே போற ஒரு கூட்டம் சொல்லுகிறது, ஆண்டவரே நாங்க உங்களோட கருத்தில் தான் இருந்தேன், முடிக்கத்தான் இருக்கிறேன், இப்போ உன்னுடைய முகத்தை எங்களுக்கு காணாதபடி மறைச்சது என்ன? இதோட பாலன்ஸ் செய்தி இனி வரும். இப்போ வராது, அடுத்த செய்தியில வரும். முடிக்க போகிறேன். முடித்தா எனக்கு நேரம் காணாது. ஆகவே முடிக்கலாமா? வாசிக்கலாம். ஏசாயா இங்கே இல்ல இனி ஒரு புது வசனம் இருக்கிறது. அடுத்த வசனத்தை எடுப்போம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் வசனத்தில் அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு. பாத்தீங்களா? இருள் அடைந்து, இத வாக்கியம் முடிக்கணும் இல்ல? இருள் அடைந்து, இருமாப்பு அடைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடி நூதன சீசனாய் இருக்க கூடாது. எப்படி இருக்கணுமா? நூதன உபதேசத்துக்கு நம்ம என்ன கூடாது?
இருக்கக்கூடாது. விசுவாசம் வஞ்சிக்கப்படும். நூதன உபதேசம் வரும், நூதன உபதேசம் வரும். நீங்க வராதுன்னு சொன்னா நிச்சயமா வரும். ஹல்லேலூயா. வராத வியாதி வரும். ஆனா வந்து என்ன செய்யும்? மனுஷனாலே டாக்டராலே கூடாதது கர்த்தர் நினைச்சாரு முடிச்சு காட்டுவார். பிரச்சனை வரும். ஆனா எங்க ஜெயிக்கணும்? தேவன் கருத்துல இருக்கிற நூதன உபதேசம் எனக்கு இருக்கக்கூடாது. வாசிங்க. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். எப்படி சாட்சி இருக்கணும்? எப்படி சாட்சி இருக்கணும்? அந்த வசனத்தை படிக்க. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களாய் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். அடுத்த வசனம். அந்தபடியே உதவிக்காரரும் இருநாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களுமாய் இராமல் நல்ல ஒழுக்கம் உள்ளவராகியும் விசுவாசத்தின் ரகசியத்தை விசுவாசத்தோட ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக் கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். எத்தனை தன்மை இருக்கணும் நமக்குள்ள? எத்தனை தன்மை இருக்கணும்? ரகசியங்கள்ல இருக்கணும். சுத்த மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கணும். இழிவான ஆதாயத்தை தேடாதபடி. ஹல்லேலூயா. ஆண்டவர் சில காரியங்களை எதிர்பார்க்காதபடி மக்கள் போனபடியினாலே ஏசாயா 64 வருவோம். ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருந்தார். அவருடைய ஆசீர்வாதத்தை வச்சிருந்தார். ஏசாயா 64 வாசிக்கிறேன். 7ஆம் வசனம் வாங்க. உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுறவனும் உம்மை பற்றிக் கொள்ளும்படிக்கு விழித்துக் கொள்ளுகிறவனும் இல்லை. தேவரீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் எங்களை கரைய பண்ணுகிறீர். இவர் என்ன சொல்றாரு? உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றிக் கொள்ளும்படிக்கு விழித்துக் கொள்ளுகிறவனும் இல்லை. என்ன சில நாமத்தை நோக்கி கூப்பிடுவனும் உன்னை பற்றிக் கொள்ளுவனும் விழித்துக் கொள்ளுகிறவனும் இல்லை. யார் சொல்றாங்க? ஏசாயாவிலே சொல்லப்படுகிறது. அவருக்கு சாட்சி சொல்லுகிறது. இப்போ அடுத்த கட்டம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நீங்கள் உம்முடைய முகத்தை எங்களை மேல நீ ஒரு முகம் வச்சிருந்தீங்க, எங்களை விட்டு மறைத்து. அவரோட முகம் யாருக்கு வரல? நான் உன்னை கேட்கிறேன். ஜெபிக்கும் போது கர்த்தரோட முகத்தை பார்க்கிற வசனே நிச்சயமா 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 சொல்றேன். கர்த்தரோட முகத்தை பார்க்கணும்னா என்ன செய்யணும்? கண்களை மூடணும். சபையிலே கண்களை மூடதில்லை. ஆராதனை வேளை கண்களை மூடதில்லை. வர்ஷிப்பு நேரங்களை கண்களை மூடதில்லை. வேடிக்கை பார்க்கல, கர்த்தரை பார்க்கவே முடியாது. இந்த முகத்தை மறைக்கிறது அநேக இடங்களில் சொல்லலாம். அதான் இன்னைக்கு ஒன்று மட்டும் காத்து கொடுக்கிறேன். ஏன் அவங்களுக்கு தெரியுது, நாங்க என்ன செய்தோம்? உன் சமூகத்துக்கு வந்த இப்ப என்ன செய்யுது? உன்னோட முகத்தை எங்களுக்கு பார்க்க முடியல. எப்படி? எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் எங்களை கரைய பண்ணுகிறீர். முகத்தை மறைக்க முடியும். ஏன் மறைச்சீங்க கேக்குறாங்க. ஏன் மறைச்ச ஆண்டவரே? அந்த இடத்துல வாசிக்கிறோம், உங்களோட முகத்தை நாங்க பார்க்க முடியாது, ஏன் மறைக்கிறீங்க? நான் காலையில ஆண்டவரே, உன்னோட பிரசன்னம், உன்னோட முகம் நீ எனக்குள்ள பிரசன்னம் ஆகாத வரைக்கும் எனக்கு அந்த ஜெபம் திருப்தியா வராது. ஹல்லேலூயா.
இங்க இவங்க சொல்றாங்க உங்களோட முகத்தை எங்களுக்கு மறைக்க செய்கிறீங்க. வாசிங்க. உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றிக் கொள்ளும்படிக்கு விழித்துக் கொள்ளுகிறவனும் இல்லை. தேவரீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் முகத்தை பிடிங்கிட்டாங்க. இப்போ இயேசுநாதரே சொல்றாங்க, ஆண்டவரே என்னை ஏன் கைவிட்டீங்க சொல்றாரா? எத்தனை நேரம் வாசிச்சிருக்கீங்க? சிலுவையிலே வச்சு இயேசு சொல்லுகிறார், ஆண்டவரே நீங்க என்ன செய்ய ஏன் கைவிட்டீங்க? இயேசுவே சொல்றாரு, இயேசு ஏன் கைவிட்டீங்க? இயேசு சொல்றாரு, பிதாவே ஏன் என்னை கைவிட்டீங்க? சில நேரங்களில் நீங்க சொல்றது உண்டு. ஏன் இயேசு சொன்ன விதம் வேற, நீங்க சொல்ற விதம் வேற, நாம் சொல்றது விதம் வேற. இயேசு முழு மனுக்குலத்தினுடைய பாவத்தை அவர மேல சுமந்த உடனே பாவத்தை பிதா பாப்பாரா? அப்ப தெரியுதுல்ல, தெரியுதுல்ல, இயேசு மேல அந்த பாவத்தை சுமந்த உடனே இயேசுவுக்கு தெரியுது பிதாவை என்னுடைய மேல இருக்கிற அனுகூலமானது எடுத்து விட்டு இப்ப இதை முற்றிலுமா எங்க கொடுத்துட்டாங்க? இங்க சத்துருக்கள் ஒப்பு கொடுத்தாங்க. இப்போ அவரு ஜெயிக்கணும், ஜெயிச்சாதான் நீங்களும் தான் இங்க வரணும். சொல்லுங்க, இதாங்க உண்மை. நீங்க அற்புதம் பெற்றா தான் தேவனை அண்டிக்கணும். இயேசு சகலத்தை பிதாவோட சித்தத்தை செய்து முடிக்க அவரே அந்த பார கம்ப்ளீட்டா உங்களுடைய என்னுடைய கையை காலை சிந்தனை எண்ணங்கள் திட்டங்கள் அகந்தை பொறாமை பங்கன் இருளு பாவம் விக்ரம் கட்டிகள் அனைத்துமே மனம் போன வாழ்ந்த அனைத்துமே இயேசு மேலே கொண்டு செலுத்திட்டு அவர் மேல அந்த வாரம் வச்சுட்டு பிதா அந்த பாவத்தை பார்க்காதபடி தன்னோட முகத்தை நினைச்சாங்க மறைத்துக் கொண்டாங்க. அதுக்கு கர்த்தர் பார்க்கிறாங்க, ஏன் ஆண்டவரே என் பிதாவே என்னை கைவிட்டேன்? இஸ்ரவேல் ஜனங்களை சொல்லுகிறா, ஆண்டவரே உன்னோட முகத்தை மறைச்ச நாங்க என்னப்பா செய்ய முடியும்? எங்கள் அக்கிரமங்களே ஆமென். செபிக்கிற மக்கள் தேவ சமூகத்திலே செல்லும் போது படம் பிடிச்சு காட்டும், அக்கிரமங்களை காட்டும், கீழ்ப்படியாமலை காட்டும், ஒழுங்கு குரல்களை காட்டும், தேவ சித்தத்துக்கு மறைக்கிற காரியங்களை காட்டும். அப்போது நாம் விட்டு கொடுக்கும் போது மாத்திரம்தான் ஆண்டவருக்கு சொல்லுகிறது, உன்னை ரட்சித்து ஆண்டவர் சொல்லுகிற உங்களை ஏற்ற வேலையில உயர்த்தணும்னா எங்க இருக்கணுமா? அவரை பலத்தை நடந்து கொள்ள இருக்கணும். இவர் ஆண்டவரோட சமூகத்தை விட்டாரு, தேவ சமூகத்தை விட்டு அவர் அக்கிரமங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக முகத்தை நிற்க முடியல. அல்லேலூயா. அதை அப்படிகளே உணர்கிறாங்க. நம்ம உணரணும், என்னோட அக்கிரம தேவனுக்கு எனக்கு உள்ள தொடர்பு முகத்தை மறைச்சிட்டாங்க, பாதுகாப்பை எடுத்து விட்டாருடா. இப்ப அவர் அடுத்த வசனம் சொல்லுகிறது, இப்பொழுதும் கர்த்தாவே முடிக்கவில்லை, நீர் எங்களுடைய பிதா, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். இப்ப நீங்க சொல்லணும் இல்லை, ஐயா அக்கிரமங்களுக்கு பாவம் உனக்கு எனக்கு தடுப்பிச்சவரா வரக்கூடாதே ஆண்டவரே சொல்லுவீங்களா? அவிசுவாச பாவம், சிவக்குறவு பாவம், புலம்பெரு பாவம், சபைக்கு விரோதமான செயல்படுகிற அந்தகார வல்லமைகளுக்கு நீங்கள் இடம் கொடுத்தால் நிச்சயமாகவே சபைக்கு அவர் அந்நியாக மாறும். அல்லேலூயா. பல காரியங்களை சொல்லலாம். இப்போ நீங்கள் என்னுடைய யாரு? பிதா. அப்பா பிதாவின் நினைக்கிற அதிகாரத்தை நாம் நீங்க எனக்கு இப்ப பிதா எல்லாரும் சொல்லணும். இப்ப யாருக்கு உங்களுக்கு பிதா? இயேசு கிறிஸ்து. பிதா புத்தரை மகிமைப்படுத்த சொல்லுகிறார். புத்தரை யார் மகிமைப்படுத்தணும்? நீங்க மகிமைப்படுத்தணும். யாரு மூலமா? ஒரு சாட்சி சொன்னா நேரம் ஆயிரும். பாருங்க, இயேசு வாழ்க்கையிலே மனிதனாக வாழ்ந்திருந்த காலத்துல நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். அவர் மனிதனா இருக்கிற இடத்துல அவர் போற இடங்கள்ல அற்புதம். இப்ப இதுல ஏதாவது இந்த வேட்சில யாராவது ஏதாவது நல்ல தெரிந்த உள்ள ஒரு வேட்சை சொல்ல முடியுமா? இயேசு மனிதனாக இருந்த காலத்துல அவர் போற இடங்களிலே என்ன நடக்கும்? அற்புதம் அதிசயங்கள் நடக்கும். அவங்க அற்புத கிரியை ஜனங்களுக்கு நடக்கும். ஆனா அதை விட்டுட்டு இப்போன்னு சொல்லுகிறேன், தெளிந்தா முடிஞ்சா சொல்லிட்டு
அவர் வந்து திட்டத்தை செய்து முடித்து எல்லாவற்றையும் இங்க ஒப்பு கொடுத்து அவர் பரலோகத்துல போய் உட்கார்ந்தாங்க. இப்போ அவர் போற இடத்துல தான் அற்புதம் நடக்குமா, இல்ல நீங்க போற இடத்துல அற்புதம் நடக்குமா? அதே சொல்லுங்க, சொல்லுங்க. இப்போ அவர் அற்புதம் செய்யணுமா, நீங்க அற்புதம் செய்யணுமா? உற்சாகத்துல சொல்லுகிறேன், அவர் நம்ம மேல வச்சிருக்கிற கிருபை மேன்மை இன்னைக்கு ஏற்று வந்தாதான் போச்சுனா நீ மகையை நீங்கள் நானும் தான் செய்யணும். அந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு உயர்த்தறதுக்கு எங்க இருக்கணுமா, பலத்த கருத்துக்குள் அடங்கி இருக்கணும். இப்ப யாரு சொல்லணும், நான் என்ன வாசிச்சேன் விளங்குதா பாப்போல, விளங்குதா? உற்சாகமா இருக்கிறீங்களா? இதை விட ஸ்டெப் இன்னொரு ஸ்டெப் இருக்கு. இதனோட விளக்கத்தை எதுக்கு நான் இதோட தெளிவா சொல்லவில்லை, வரும் நாட்களை சொல்லுவோம். ஆகவே அங்கிருந்து இயேசு போயிட்டார்ல, இப்ப போயிட்டு அவரு வரட்டும். ஆனா அது வரல, இயேசுவின் நாமத்தினால நான் செய்வேன். அப்ப நீ எங்க இருக்கணும்? வர என்ன வாரிகளே, புரியுதா? இயேசு வந்தா தான் பாஷனை போனா உன்னை எதுக்கு ரட்சித்து கண்களை மூடி செவிக்கலாம். ஒரு கர்த்தாவே, அந்த இயேசு மரத்தில் உட்கார்ந்தோட அங்கே இருந்து ஆகி அனுப்பினார். அவர் வாய்க்குள்ளே வந்தது. இப்போ நீங்கள் நானும் அந்த ஆவிக்குள்ளே அவரோடு கூட இருக்கும் போது அவருடைய நாமத்தை கொண்டு செல்லுற இடத்தில் அற்புதம் செய்யறதுக்கு ஆவியானவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மையேசன் அதோட நீதியான விளக்கத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டிய தொட்டு வச்சிருக்கிறேன். எப்படி இனி இயேசு வந்த ஆவியானவர் உனக்குள்ளே அற்புதம் நடக்கும். ஆவியானவர் இப்ப என்ன செய்யுது, அவர் போய் உட்கார்ந்தவனே உன்னை என்னை பயன்படுத்துறதுக்கு ஒரு ஆவி ஒரு நாவுக்குள்ளே வந்தவன உன் நாவு பவர் உள்ளவதாக மாறுகிறது. நீ அற்புதம் செய்ய மனம் திரும்பலாம். எங்கே இருக்கணும்? பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருக்க வேண்டும். பரலோகத்தின் பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வந்திருக்கிற மக்களுக்கு நீரேற்ற வார்த்தைகளை கொடுத்திருக்கிறோம். ஆசிரியம் அந்த ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய சாமத்துக்குள்ள பலத்த கருத்துக்குள்ள ஏற்று விட உயர்த்த முடியாது. அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் அவரை கவலை இல்லாமல் கர்த்தாவே நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உற்சாகப்படுத்தின வார்த்தைகளை சொல்லி இவர்களை ஆசீர்வதிச்சிருக்கும். விசுவாசானவர் எந்த வகையில் வஞ்சிக்கிறார், எதிராளியில் வருமானாலும் கர்த்தர் நீங்கள் விழித்திருங்கள், ஞானம் உள்ளவராய் இருங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் ஞானமாக இருக்கணுமா, விழித்திருக்கணுமா, உங்களுடைய வளர்த்த கருத்தில் இருக்கணுமா, ஏற்ற வேலை உயர்த்தபடியாக கர்த்தர் எங்களோடு பேசி நாமத்துக்கு மையாக தொடர்ந்து அந்த வார்த்தைகளை வாழ்க்கையிலே கிரியை ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் கொடுத்த வாக்கு இந்த வருஷத்தில் ஆண்டவரை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை உங்களுக்குள் நிலைத்திருக்கேன். வளர்த்த கருத்துக்குள் அடங்கி இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆவினாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடைய நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய சமாதானம் எங்கள் சபை மக்களோடு ஆண்டவரே உம்முடைய வலிமை மற்றும் நீதி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. உம்முடைய யாவரையும் ஆசீர்வதியும்.